அஜினமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம், டால்டா யூஸ் பண்ண மாட்டோம், கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சாம்பார் சாதம் பண்ணோம், பறகுல தயிர் சாதம் பண்ணோம், வெள்ளை சோளத்தில் உருண்டை சாதம்னு ஒன்று பண்ணோம். எல்லாத்துலேயுமே பணியாரம் பண்ணால் டேஸ்ட்டாக வராது, சோளத்தில் பணியாரம் பண்ணால் டேஸ்ட்டாக வரும். கொய்யாக்காய் சட்னின்னு ஒன்று அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அது கொய்யாக்காய் தான். அது இளநீரில் வந்து இட்லி, அந்த இளநீர் போட்டு இட்லி வச்சிருந்தது. மலபார் அவியல் வேணும், மிதுக்கு வத்தல்னு ஒன்று வேணும்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும். திருநெல்வேலி பக்கத்தில் தான் அந்த மிதுக்கு வத்தல் கிடைக்கும். செக்கில் ஆட்டின எண்ணெய், பசுமாட்டு நெய், பியூரா அந்த பசுமாட்டு நெய், தனி பசுமாட்டு நெய். ஒரு சிலர் ஸ்வீட்டோட சாப்பிடுவாங்க. ஸோ வெள்ளைப்பாகு, அதில் வந்து நல்லா வெள்ளத்தை வந்து காய்ச்சி அதில் வந்து சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு அது ரொம்ப சூப்பரான காம்பி. பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா, அது பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா. ஆனால் இங்கே நானும் சாப்பிட்டதே இல்லை. பருத்திப்பாலில் ஒரு இனிப்பை போட்டு அதில் அல்வா பண்ணி அவ்வளோ அதை வர சூடாக வேற கொடுத்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது மாதிரி அதில் முதல்ல எப்போவுமே இனிப்பு பரிமாறும். அது மாதிரி தான் அந்த ராகி இதில் இளநீரில் வந்து இட்லி, அந்த இளநீர் போட்டு இட்லி வச்சுருந்தது. அந்த மாதிரி ஒரு எல்லாம் அதுக்காக ரொம்ப பெரிய நிறைய 10 இட்லியே சாப்பிட போகிறது. எல்லோரும் ஒரு சின்ன குட்டி இட்லி, ஆனால் அது ஒரு சுவையாக, அதில் ஒரு புது விருந்தோலை, அதில் ஒரு இளநீனா சாதாரண இளநீ, அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது, அதுக்கு ஒரு சுவை இருக்குது. அப்போ அப்படி ஒரு விஷயத்துலையும் ஒரு சட்னி அரைக்கிறப்ப எல்லோரும் நமக்கு தேங்காய் சட்னி சாப்பிடுவோம், கொய்யாக்காயில் ஒரு சட்னி. அது மாதிரி குட்டி குட்டியாக எல்லா விஷயங்களையும் ஒரு மாங்காய் புளி சேர்ந்த ஒரு அல்லூர் சட்னி, இப்படி ஒன்றா பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் இதுக்கு ஒரு புஸ்தகம் போடலாம். இந்த ரெசிபி புக் வந்து மொத்தமாக மாதம்பட்டி ஒரு சிறப்பு உணவு ரெசிபி புக்குன்னா அது 1000 பேர் படித்து யூஸ் பண்ணக்கூடிய அளவில் அது பயன்படும். அப்படி ஒரு அருமையாக கோர்வையாக வந்தது. ரசம் எடுத்தாலும் அதில் ஒரு அன்னாசி பழம் போட்டு ரசம், எல்லா உணவுகளையும் பொரியல், தென்னங்குருத்து பொரியல், அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இங்கே சாப்பிட்டது யாரும் சாப்பிட்டதில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. லாஸ்டா ஒரு டீ, ஒரு சுலைமான் டீங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சுலைமான் டீ வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒரு பெல்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வச்சு கண்ணு முன்னாடியே அந்த டீ போட்டு மசாலா டீ மாதிரி அது ஒரு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதில் 100கணக்கான மூலிகைகள். ஆக்சுவலாக அந்த டேஸ்ட் வந்து சமைக்கிற தண்ணிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மதுரைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அந்த தண்ணினால தான். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. திருவாணி தண்ணி வந்து நான் எங்கே போனாலும் நான் பிலீவ் பண்ணுவேன் அதை. ஸோ ஒரு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் தண்ணி அங்கிருந்தே நான் கொண்டு வந்துட்டோம். அதாவது கண்டெய்னரில் தண்ணீர் வந்ததுன்னா நம்ப மாட்டீங்க. அங்கே எனக்கே ஆச்சரியமா இருந்தது, தண்ணீர் எங்கராஜன் கொண்டு வராரா? ஆமாங்க, தண்ணி அங்கேருந்து தான் வரும் அப்படின்னு அவ்வளோ தண்ணீர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சுவைக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்க, ஏன்னா அவங்க அனுபவம் அது. அந்த சிறுவாணி தண்ணியில் தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணீர் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸே தண்ணியில் இருந்த நேரம், ஒத்த மழை முடிஞ்சிருக்கிற இடத்துல அங்கே தண்ணியை கருத்து கொண்டு வந்து சமையலுக்காக அது பண்ணது. பனங்கருப்பட்டி, தேங்காய் சக்கரை, ஸோ ஒயிட் சுகரே யூஸ் பண்ணல, தேன், ஸோ எதெல்லாம் வந்து. பட் என்னன்னா அது வந்து 4000 பேருக்கு பண்ணணும்.